ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலும் எல்லாம் செய்து முடிந்த பின் அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முடங்கால் பட்டு இருந்ததை விட்டு எழுந்தார். அதாவது சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுறாரு, அதாவது கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டுறாரு. அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டம், இது பயங்கர செலவு பண்ணி சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை கட்டுறாரு. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அப்படியாப்பட்ட ஆலயத்தை நாங்கள் எங்கேயுமே பார்க்கல சொல்லி அவ்வளோ அவ்வளோ அழகாக அந்த ஆலயம் கட்டுறாரு. அது மாதிரி அந்த ஆலயத்தில் தேவனுடைய பிரசனம் இருக்குது. சாலமோன் அந்த ஆலயத்தில் கட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் சாலமோன் பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடத்தில் அநேக ஜனங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு கர்த்தருக்கு நேராக வானத்துக்கு நேராக கர்த்தர் நோக்கி கைகளை விரித்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே ஆண்டவரே நீ எவ்வளோ மகிமை உள்ள தேவன் சொல்லி அவர் கர்த்தர் நோக்கி அந்த பயங்கரமாக முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. அங்கே ஜனங்கள், அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் ராஜாவாக இருந்து இவர் எல்லா ஜனங்க முன்னாடி இவர் முட்டி போட்டு ஜெபிக்கிறாரு. தேவன் மேலே எவ்வளோ இவர் அன்பாக இருக்கிறாரு, எவ்வளோ ஒரு பயபக்தியில் இருக்கிறார் சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா சாலமோன் ராஜா சொல்கிறார், ஆண்டவரே வானாதி வானங்கள் கொள்ளாதவர் ஆண்டவரே, வானத்தையே பூமியை படைத்த தேவன், நீ பயங்கர சர்வ வல்லம் உள்ள தேவன் ஆண்டவரே. நான் கட்டின இந்த ஆலயம் உமக்கு எம்மாத்திரமான இந்த ஆலயத்தை காட்டிலும் மகிமையான தேவன் சொல்லி சாலமோன் ராஜா கர்த்தருடைய அன்பு நினைச்சு அவர் பயங்கரமாக வந்து ஜெபிக்கிறாருங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சும்மா நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருக்கும் போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு நம்ம பயபக்தியோடு கர்த்தர்கிட்ட போய் நெருங்கி ஜெபிக்கிறோமா? இல்லை நம்ம வந்து சாதாரணமாக நம்மளுக்கு வந்து ஜெபிச்சா கர்த்தருக்கு கொடுப்பாரு சொல்லி நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா? நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தருக்கு கொடுப்பார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்குது. ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எப்படி ஜெபிச்சாலும் கர்த்தருக்கு கொடுப்பார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் அப்படி தான் சொல்லு, காட்டில் சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினாக அந்த கர்த்தரை தேடுற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபட வேதம் சொல்லு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒருபோதும் ஒரு குறைய வைக்க மாட்டார். அது மட்டும் நீங்கள் ஜெபிக்கிறதோட கர்த்தர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். வாக்கு கடங்காத ஒரு பெருமூச்சோட வேண்டுதல் செய்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து அதாவது இடறி விழ போகிறார். அதாவது ஏசப்பா வந்து பேதுரு வந்து மறுதளிக்க போகிறார். முன்னாடி ஏசப்பா சொல்கிறார், பேதுரு உனக்கு இது போல் வந்து நீ வந்து சோதனைக்கு உட்பட போகிறப்பா, நீ வந்து கொஞ்சம் ஜெபம் பண்ண மட்டும் சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா பேதுரு அது வந்து கேர் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் மறுதளிப்பேன்னு பேதுரு ஏசப்பா சொல்கிறார். அதுக்கப்புறம் பேதுரு அதை வந்து கேர் பண்ணவே இல்லை. ஆனால் பேதுரு வந்து உறுதியாக கான்ஃபிடன்ஸாக இருக்கா, நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, உமக்காக ஜீவனை கொடுப்ப சொல்லி அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கு. ஆனால் ஏசப்பா சொல்கிறார், பேதுரு நிச்சயமாக என்ன மறுதளிப்பேன்னு சொல்லும்போது அதுக்கு பரவாயில்ல, நீ வந்து என்ன மறுதளிப்ப, ஆனால் இருந்தாலும் நான் உனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டேன் சொல்லி ஏசப்பா சொல்கிறார். நம்ம ஜெபிக்கலாம் கூட ஏசப்பா நமக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்ம ஏசப்பா எப்படியாப்பட்ட ஏசப்பா நம்ம அறிஞ்சு நம்ம பயபக்தியோடு நம்ம அன்போடு ஏசப்பா மேலே நம்ம அன்போடு நம்ம கிட்டி அவர் முன்னாடி நம்ம போகும்போது நிச்சயமாக ஏசப்பா நம்மளுக்கு சகலமாக கொடுப்பாரு. அந்த ஜெபம் முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளோ ஸ்பெஷல் ஜெபங்க, அவ்வளோ ஃபயர்ஃபுல் ஜெபங்க. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து ஊழியம் செய்யும்போது ஒரு ஸ்ரீ வந்து ரொம்ப நாளாக வந்து வியாதிப்பட்டு அந்த ஸ்ரீ வந்து இறந்துட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்களாம் சொல்கிறாங்க, அதாவது பேதுரு அங்கல்ல, பேதுரு வெளி கிராமத்தில் ஊழியம் செய்யும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் போய் பேதுரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. பேதுரு போய் அவங்க கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பேதுரை போய் அவங்க அழைச்சின்னு கொண்டு வந்தப்போ நேராக பேதுரு முதல்ல அந்த லேடி வந்துட்டாங்க. அந்த ரூமில் வந்துட்டு பேதுரு அந்த ரூமில் போய் ஒன்றுமே பண்ணல, முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த மகளுக்கு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே, அப்பா இந்த மகள் மேலே இறங்கப்பா சொல்லி பேதுரு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். உடனே கர்த்தருடைய வல்லமை அந்த மகள் மேலே இறங்கப்பட்டு அந்த மகள் அந்த நேரத்தில் உயிரோடு எழுந்தா. அதை கண்டு அங்கே இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியம். ஏன்னா முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபம் அவ்வளோ ஸ்பெஷலான ஜெபம். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் என்ன கடலை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்கள் ஒன்று முட்டி போட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிங்க, நிச்சயமாக நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளு. முட்டி போட்டு பைபிள் வாசிங்க. நீங்கள் வந்து பைபிள் வாசிங்க, சாதாரணமாக நீங்கள் பைபிள் வாசிக்கிறது முட்டி போட்டு நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்கள், அதில் மாற்றம் உங்களுக்கு அப்போவே தெரியும். ஏன்னா சாலமோன் ராஜா அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு முன்னாடி தேவனோட அன்பை அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும்போது தேவனோட அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. தேவனுடைய நீங்கள் கிட்டி போகும்போது பயபக்தியிலே போங்க. நீங்கள் கேட்குற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. ஆமென்.